லட்சுமியை காட்டிலும் சிறந்தவள் இந்த மூதேவி அம்மாதான். அவளை மூதேவி என்று சொல்லக்கூடாது. உலகத்திலே முதலாவது பிறந்தவள் மூத்த தேவி. அவள் மூத்த தேவி. அதைத்தான் நாம் சுருக்கமாக மூதேவி மூதேவி என்று அவள் என்னைக்கு முதுகில் குத்தப் போகிறாளோ தெரியவில்லை. மூதேவி என்று அவளை சொல்லக்கூடாது. மூதேவி என்று சொன்னால் அவள்தான் நித்ரா தேவி. அந்த நித்ரா தேவி நம்மிடம் குடியிருந்தால்தான் நமக்கு நிம்மதி இருக்கும் என்று மனதில் சந்தோஷம் இருக்கும். உடம்பில் திரேகத்தில் நோய் வராதே திரேகத்தில் சுத்தம் இருக்கும். அந்த மூதேவி இல்லை என்றால் நமக்கு உறக்கம் வரவில்லை என்றால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? மூதேவி வளமை செல்வம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு தெய்வம். சங்க இலக்கியங்களில் இவள் தவ்வை, காக்கை கொடியோள், மாமுகடி என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறாள். பார்க்கடலை கடைந்த போது மந்தார மரம், பாரிஜாதம், கற்பக விருட்சம், காமதேனு, லட்சுமி தேவி, சந்திரன், அமிர்தம், ஐராவதம், சங்கநிதி, பத்மநிதி, தன்வந்திரி இவற்றுக்கு முன்னால் தோன்றியவள் ஜேஷ்டா தேவி என்றும் மூத்தாள் என்றும் சொல்லப்படுகிறாள்.